நாட்டில் குறைந்தது 10 குழந்தைகளில் ஒரு குழந்தையாவது மோசமான கண் பார்வை பிரச்சனையை எதிர்கொள்கிறது. இது பள்ளியில் கற்றலை மட்டுமல்ல, குழந்தைகளின் விளையாட்டு நடவடிக்கைகள் மற்றும் பொழுதுபோக்குகளையும் பாதிக்கிறது. ஆரம்பத்திலேயே கண்டறியாவிட்டால் கண் பார்வையை பறிபோகும் அபாயத்திற்கு அது இட்டு சென்றுவிடும் என மருத்துவர்கள் பெற்றோர்களை எச்சரிக்கின்றனர். மாணவர்கள் இடையே கிட்ட பார்வை பிரச்சனைகள் பரம்பரை மற்றும் மரபியல் காரணமாக ஏற்படலாம் என்றாலும் பெரும்பாலும் வாழ்க்கை முறையே அதற்கு முக்கிய காரணங்களாக விளங்குகின்றன. இங்குதான் பெற்றோர்கள் கோட்டை விட்டு விடுவதாக பிரபல குழந்தை கண் மருத்துவர் டாக்டர் நோராசா அப்துல் ரஹ்மான் கூறுகிறார். பரபரப்பான வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கும் பெரும்பாலான பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கைபேசி, டேப்லெட் போன்ற கையடக்க தொடர்பு சாதனங்களை பழக்கிவிட்டுள்ளனர். குழந்தைகளிடம் அக்கருவிகளை கொடுத்தால் அமைதியாக விடுவார்கள் என நினைத்து அவர்கள் அழும்போதெல்லாமோ அல்லது தாங்கள் பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருக்கும் போதோ பெற்றோர்கள் உடனே கெஜெட்களை நீட்டி விடுகின்றனர். நீண்ட நேரம் அடிக்கடி கையடக்க தொடர்பு சாதனங்களை நெருக்கமாக பயன்படுத்துவதால் 5 வயதிலேயே குழந்தைகளுக்கு கிட்ட பார்வை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என டாக்டர் நோராசா ப்ளூதீன் டிவி தீகாவிடம் சுட்டிக்காட்டினார். இது குழந்தைகளின் வாழ்க்கை தரத்தை பாதிக்கும். நிலைமை கைமீறும் போது குழந்தைகள் இளம் வயதிலேயே பார்வையற்றவர்களாக மாறும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது. இந்த பிரச்சனையை தடுக்க பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை 4 வயதில் இருந்தே வழக்கமான கண் பரிசோதனைகளுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். அதே சமயம் குழந்தைகள் ஒரு நாளைக்கு குறைந்தது 2 மணி நேரங்களாவது வெளிப்புற நடவடிக்கைகளில் ஈடுபட பெற்றோர்கள் ஊக்குவிக்க வேண்டும். அதை விடுத்து எப்போது பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே குழந்தைகளிடம் கையெடுக்க கருவிகளை நீட்டி அவற்றை டிஜிட்டல் குழந்தை பராமரிப்பாளராக்கி விடாதீர்கள் என கண் மருத்துவர்கள் பெற்றோர்களை எச்சரிக்கின்றனர்.